வெல்கம் டு TAFIS இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் தான். அதாவது என்டிபிசியில் இப்போ வந்து வரப்போகிற என்டிபிசிக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும். இதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் வராது. அப்படியே இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் ஒரு 25 சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்க, இது வந்து என்ன சொல்றாங்க, இந்த ப்ராடக்ட் இப்போ எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணுமா ஃபர்ஸ்ட். அப்போ எக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே இது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன, ரெண்டு சைடும் எண்ட்ல இருக்குது, இதோட ரெண்டு ப்ராடக்ட்டும் இதோட ப்ராடக்ட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்னது 49 இன்டூ 81 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு என்னது, டேரெக்டா ஸ்கொயர் இருக்கா, அப்போ இங்கிட்ட வந்தால் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ என்னது 7 இன்டூ 9, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 63. இதே மாதிரி தான் ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இன்டூ 169. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் 64ன்றது எதோட ஸ்கொயர் ரூட் 8, 169 அப்படின்றது 13ஓட ஸ்கொயர் ரூட்டு, அப்போ 196 அப்படின்றது என்னது 14ஓட ஸ்கொயர் ரூட். அப்போ டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 8 இன்டூ 13 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4, 104. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ 104. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x + 3y. இப்போ 2x அப்படின்னா எவ்வளோ வரும் 126. 3y அப்படின்னா என்ன, 3 டைம்ஸ் எவ்வளோ 312. அப்போ இதுக்கு என்ன ஆட் பண்ண என்ன வரும் 4, 3, 8. அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி 438. இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான், டைரக்டா அப்படியே இதோட மல்டிப்ளிகேஷனும் இதோட ப்ராடக்ட் என்னது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ என்னது எக்ஸ் இன்டூ 5/9 ஈக்குவல் டு 1/18 இன்டூ 3/5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1/18 இன்டூ 3/5 இன்டூ 9/5. ஏன்னா இந்த இது எக்ஸுக்கு இங்கிட்டு எக்ஸ் இன்டூ 5/9 இருக்கா, அப்போ இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன 2 டைம்ஸா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/50. அப்போ ஆப்ஷன் பி 3/50 அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் மாடல், இந்த மாதிரி மாடலுக்கு வந்து கேட்பாங்க, இது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ருபீஸாக மாற்றிட்டோன்னு வைங்களேன், அது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராஜு ஹேஸ் 210 rupees in the form of coins, 20% of 5 rupees, 25% of 10 rupees, 15% in 2 rupees and remaining 1% are denomination. Find the number of coins. இப்போ காயின்ஸோட ரேஷியோ என்ன, மொத்தம் என்ன, find the number of coins of 1 rupee. அதாவது ஒரு ரூபால எத்தனை காயின் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 50% சம்ஸ் போட்டுடலாம். இப்போ ருபீஸா என்னென்ன இருக்கு, 5 ரூபா இருக்கு, அப்புறம் 10 ரூபா இருக்கு, அப்புறம் 2 ரூபா 1 ரூபா. இதெல்லாம் வந்து என்னது காயின்ஸ். நம்மளுக்கு தெரியும் 5 ரூபா காயின் இருக்கு, 10 ரூபா காயின், 2 ரூபா 1 ரூபா காயின்லாம் இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து நம்மகிட்ட காயின்ஸ். இப்போ இதெல்லாம் என்ன ரேஷியோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் 20%, 25, 15 3 சொல்லியிருக்காங்களா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருது 40, 60% வருது. அப்போ ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் 100ல் பார்த்தோம்னா எப்பயுமே 100 தான் ஹோல் பர்சன்டேஜா. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வருது 40%. ஓகே, இப்போ இந்த இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னு வைங்க, டேரெக்டாக என்ன ஆகும், ரேஷியோ எடுத்தால் பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆயிரும். 5 டேபிளாக அடிச்சா என்ன வரும் 4, 5, 3, 8. இதுதான் வந்து என்னது காயின்ஸோட ரேஷியோ. அப்போ இது என்னது, அதாவது 5 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்கு, 2 ரூபா இருக்கு, 1 ரூபா இருக்கு. இதுல எத்தனை 5 ரூபானா 4 ரேஷியோவில் இருக்கு. 5 ரூபான்றது 4 ரேஷியோ இருக்கு, 10 ரூபான்றது 5 ரேஷியோ இருக்கு, 2 ரூபான்றது 3 ரேஷியோவில் இருக்கு, இது 8 இருக்கு. இப்போ இது என்னது ரேஷியோ தான். அப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் எவ்வளோன்னு தெரியாதுல்ல, அப்போ என்ன பண்றோம் எக்ஸ் போட்டுக்கிறோம் எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக எவ்வளோன்னு தெரியாது, 4 ரேஷியோவில் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ வேணா இருக்கு, 8 இருக்கலாம், 10, 12 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஆனால் 4ஓட ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா.
சரி ஓகே. இப்போ இது காயின்ஸ், இது ருபீஸ். இதை நம்மளுக்கு எத்தனை மொத்தம் எவ்வளோ ருபீஸு? 210 ரூபா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே ருபீஸுக்கு மாற்றுறேன். இப்போ 4x அப்படின்றது காயினா, இப்போ இந்த 5 ரூபா காயின் சொல்கிறோம். அப்போ 4xனா எத்தனை ரூபா இருக்கும்? ஒரு 5 ரூபா காயினில் 4x அப்படின்னா என்னது? 20x. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 20x. இப்போ 4x காயின் இருக்கு, 5 ரூபா காயின் இருக்கு. ஓகேவா? 5 ரூபான்றது ஒரு காயின் வச்சுக்கோம். அப்போ 4 காயின் இருக்குன்னா எவ்வளோ வரும்? 20 ரூபா தானே. அப்போ 20x. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 50x. இங்கே 6x, இங்கே 8x ஈக்குவல் டு எவ்வளோ? 210. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 210 வரும். ஏன்? இது எல்லாமே என்னது? ருபீஸ் அண்ட் காயின்ஸ் சேர்த்து. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? 20 + 50 70 76 84. 84x ஈக்குவல் டு 210. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 210 டிவைடட் பை 84. இது என்னது? 7 டேபிளாக அடிக்கலாமா? 7 டேபிளாக அடிச்சா எத்தனை டைம்ஸ் வரும்? 3012. ஓகேவா? வேறு எதாவது அடிக்கலாம். 3 டேபிளாக அடித்தா 10 4, 3 2 டேபிள் அடித்தா 5 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5/2. எக்ஸோட வேல்யூ என்னது? 5/2. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் இன் 1 ரூபி. அப்போ காயின்ஸோட ரேஷியோ என்னது? 8x. அப்போ 1 ரூபா அப்போனா என்னது? 8 × 5/2 எவ்வளோ? 4 டைம்ஸ் ஈக்குவல் டு 20. ஆப்ஷன் டி. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ். 1 ரூபாவில் எத்தனை காயின் இருக்குன்னா 20 காயின் இருக்கான். 8x தானே ரேஷியோ, எக்ஸ் தானே ரேஷியோ. அப்போ வந்து என்னது? 20 காயின் இருக்கான். அவ்வளோவா பார்க்குறது கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியானது மாடல் தான். அதாவது எல்லாத்தையுமே ருபீஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ நம்மளுக்கு 5 ரூபா காயின் இருக்குது, 10 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின். அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க எத்தனை காயின் இருக்குது அப்படின்ட்டு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்தம் ருபீஸ்க்காக மாற்றிடுறோம். இப்போ 20x 50x 6x 8x இதெல்லாம் சேர்த்த ருபீஸ் தான் எவ்வளோ? 210 ரூபாயாம். அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொருக்கு. இப்போ 1 ரூபானா 8x. ஒருவேளை 5 ரூபா காயின் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 4x அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். m varies inversely as. இப்போ a directly, இது a இப்படி போட்டோம்னா என்னன்னா a is directly proportional to b அப்படின்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா என்னன்னா a is inversely proportional to b அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ a கூடுச்சுன்னு வைங்களேன், b-யும் கூடும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா a கூடுச்சு அப்படின்னா b குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அது எப்போனா எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கூட கூட கன்சம்ஷன் என்ன ஆகும்? குறையும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்லேயும் அதே மாதிரி தான் வரும். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுவ ஸ்பீடும் டைம் என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்னது? ஸ்பீடாக போனால் என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் போயிடுவோமா? அப்போ ஸ்பீடு கூட கூட டைமு குறையும். டைம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீடு கம்மியாக போகிறோம்னு அர்த்தம். அதான் ரெண்டுமே வைஸ் வர்ஸா தான். அதே மாதிரி தான் டைரக்ட்லினா இன்வெர்ஸ்லி என்னன்னு. இப்போ இது ஈக்குவல் டு பண்ணணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பண்ணணும்னா இது கூட கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகும். ஏன்னா இந்த ப்ரொபோஷனலோ டைரக்ட்லியோ இன்வெர்ஸ்லியோ வந்து ஈக்குவல் டுவா மாறுறப்ப என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் இன்டூ பி இன்டூ கே இன்டூ 1/b அப்படின்னு அர்த்தம். அதே கான்செப்ட் தான் இங்கே டைரெக்டாக நம்ம இதில் போட போகிறோம். இப்போ என்னது? எம் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் தானே. அப்போ இன்வெர்ஸ்லினா என்னது? இன்வெர்ஸ்லினா 1/n² + 3. இப்போ என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி m ஈக்குவல் டு, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இந்த ப்ரொபோஷனல் வந்து ஈக்குவல் டு மாறப்ப என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் ஆகும். அப்போ என்னது? k இன்டூ 1/. என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எம்மோடதும் கொடுத்துருக்காங்க, என்னோடதும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எம்மோட வேல்யூ என்னது? இப்போ சரி n² + 3 எழுதிப்போம். இப்போ எம்மோட வேல்யூ என்னது? 3 ஈக்குவல் டு k இன்டூ 1/. என்னோட வேல்யூ 3. அப்போ 3² என்னது? 9. 9 + 3 12. அப்போ டிவைட் பை 12. அப்போ k ஈக்குவல் டு என்னது? 36. இப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் m if n² = 69. அவ்வளோ இதே ஈக்குவேஷனில் தான் போட போகிறோம். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேவையும் என்னையும் வச்சு நம்ம என்னது? m கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோ இதே இதில் போடுங்க டேரெக்டாக. எம்மோட வேல்யூ என்னது? எம்மோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ m ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்ன? 36.
36 into 1 by n ஸ்கொயர்ன்றது டைரக்டாவே கொடுத்துருக்காங்க என்னது 69 அப்படின்றது. அப்போ 69 + 3 எவ்வளோ 72. அப்போ 72. அப்போ m ஈக்குவல் டு என்னது 1/2. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அப்படின்னா என்னது ஆப்ஷன் டி 1/2. அதுதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ஒரே ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். When x is added to each of the numbers 7, 11, 18, 23, the numbers are in proportion. What is the mean proportion between x minus 1 equal to and 2x minus 10? ஓகேவா? இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, பின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இதுக்கான மீன் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எப்படி போடணும்னா ரூட் ஆஃப் ஏபி, அதாவது ரெண்டுக்கும் ரூட் எடுத்தோம், அதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எக்ஸ் இஸ் ஆடட் டு, இதை வந்து இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ 7 இருக்கு, 11, 18, 23 இருக்கா. இப்போ இந்த 7ஓட ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறப்ப, இந்த 11ஓட ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறப்ப, 18ஓட ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறப்ப இப்படி இருக்குமா, அதாவது எக்ஸ் இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் த நம்பர்ஸ், ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம எக்ஸ் ஆட் பண்ணுறப்ப அதோட ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒன்றா இருக்கணுமா, அதுதான் கான்செப்ட். அப்போ ப்ரொபோர்ஷன் என்ன, இது 7 / 11 ஈக்குவல் டு 18 / 23, இதுதான் ப்ரொபோர்ஷன். நார்மல் நம்ம ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ என்னது இதுக்கும் இதுக்கு ஆட், இதோட இந்த 2 நம்பர் ஆட் ஆகுறது, இதோட ஆட் பண்ணுறது ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டால் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன ஒரே ஒரு மெத்தட் மட்டும் பார்த்து வச்சோம்னு வைங்களேன், இந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ 7 இருக்கா, 11, 18, 23. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பரை பிரிச்சுட்டு அதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 4, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 5. ஓகேவா? எடுத்தாச்சு. ஒருவேளை இங்கே 4 இங்கே 10 அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், எதால அடிச்சு கொடுக்க முடியுமோ, ரேஷியோ இன்னும் ஷார்ட் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அப்போ 4, 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது 2, 5 அப்படின்னு நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாமா, 2 டேபிளாக அடிச்சு கொடுத்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எப்படி அது எதுவும் இல்லை, அதனால டேரெக்டாக 4, 5 இருக்கட்டும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரே ஸ்டெப் தான். இந்த 5 இருக்குல்ல, இந்த 5-ஐ இந்த இதில் இருக்க மொதல் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ண என்ன வரும் 35. ஓகேவா? டிஃபரன்ஸ், சப்ராக்ஷனுக்கு டிஃபரன்ஸுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ 5 - 2 அப்படின்னா என்னது 3 அப்படின்னு சொல்லுவோமா, 2 - 5 அப்படின்னா என்னது -3 அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அது வந்து என்னது மைனஸ். இப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னா 5 டிஃபரன்ஸ் 2நாலும் 2 டிஃபரன்ஸ் 5நாலும் 3 தான். ஓகேவா? டிஃபரன்ஸ்ன்ற அதுக்குள்ள வித்தியாசம் மட்டும்தான், அங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் வராது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஸாக எடுக்கிறோம். இப்போ இந்த நம்பரை இதோட முதல் ஆட் பண்ணால் அடுத்து என்ன செய்வோம், இந்த 4-ஐ இதோட முதல் நம்பரில் ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இது 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 72 வருமா. டிவைடட் பை, இதுக்குள்ள என்ன டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 4க்கும் 5க்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. அப்போ 4 டிஃபரன்ஸ் 5 என்னது 1. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 72. 35க்கும் 72க்கான டிஃபரன்ஸ் என்னது 37. டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 37. இதுதான் என்னது எக்ஸுக்கான வேல்யூ என்னது 37. அவ்வளோதான். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நீ மற்றது கண்டுபிடிக்கலாம், ஈஸி தான். இப்போ எக்ஸ் வாட் இஸ் த மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு என்ன சொன்னேன், ரூட் சொன்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் - 1 37 இருக்கா. அப்போ 37 - 1 36 இன்டூ 2 டைம்ஸ் எவ்வளோ 37 × 2 37 × 2 எவ்வளோ 74. 74 - 10 எவ்வளோ 64. அப்போ இன்டூ 64. இது 36க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 6 இன்டூ 8. 64க்கு ரூட் எடுத்தா 8. அப்போ ஆன்சர் என்னது 48. ஆப்ஷன் சி 48. எவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடு இதை சால்வ் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா எல்லா சம்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். வித்தின் 10 to 15 செகண்ட்ஸில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, a box filled with the gift articles weighs 25 kg. If the weight of the box and the gift articles ratio கொடுத்துருக்காங்க, find the weight of the article. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா weight of the boxும் கொடுத்துருக்காங்க, weight of the articleம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாக்ஸ் ஆர்டிகல்னு வச்சுப்போம். பாக்ஸோட ரேஷியோ எவ்வளோ 1, ஆர்டிகளோட வெயிட் எவ்வளோ, வெயிட் ஆஃப் த ஆர்டிகல் ரேஷியோ 1. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ஆர்டிகல்.
ஆர்டிகல் தான் கேட்குறாங்க. அப்போ என்னது மொத்தம் எவ்வளோ 10 பார்ட்டு, அதில் என்னது கேட்குறாங்க ஆர்டிகளோட கேட்குறாங்க. அப்போ 9 இன்ட்டு எதில் மொத்த வெயிட் எவ்வளோ பாக்ஸ் வில் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் 25 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 kg அப்படின்னா 1000 grams. அப்போ 25 kgனா 25,000 grams. அப்போ இன்ட்டு 25,000 அடிச்சு கொடுத்தோம்னா 2 2 கேன்சல் ஆகுமா, 0 0 கேன்சல் ஆகுமா. அப்போ 9 into 2 2500 என்ன வரும் 22500. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் த நேச்சுரல் நம்பர் obtained when the number 13 is subtracted from the mean proportion. அதே மாதிரி மீன் ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி சொன்னேன்ல, என்னது ரூட் ஆஃப் 75 into 12. இதுக்கு என்ன பண்ணலாம், ரூட் எடுத்து போட்டால் எவ்வளோ இதில் என்ன மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரூட் எடுக்கலாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வந்து வேல்யூஸை வந்து டிக்ரீஸ் தான் பண்ண பார்க்கணும். எப்பயுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட அது எப்படிலாம் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுக்குள்ளே எப்படி ரூட்டாக பிரிக்கலாம் அப்படின்னா 25 into 3 பிரிச்சுக்கலாமா. எதுக்கு 25 into 3 பிரிக்கணும், ஏன்னா 25ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 5 நம்மளுக்கு தெரியும். அப்போ ரூட் அவுட் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதே மாதிரி இதே 12 எப்படி பிரிக்கலாம், 4 into 3 பிரிச்சுக்கலாமா. அவ்வளோ டேரெக்டாக எல்லாமே ரூட் வேல்யூ நிறையா இருக்குது, அது அப்படியே வெளியே எடுத்துக்கலாமா. ரூட்னா என்ன, 2 வேல்யூ இருந்தால் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு வேல்யூ வரும். அப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 5. 2 3 இருக்கா, அப்போ ஒரு 3 எடுத்துக்கலாமா வெளியே 3. 4 இருக்கா, 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 2. அவ்வளோதான், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 30. அப்போ ஆன்சர் என்னது 30. இதை விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்து போடுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தோன்னா போடுற மாதிரி. இது வந்து இப்போ வேணால் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வேணால் தெரியும், ரூட் ஆஃப் 900 போட்டு 30 எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் சப்போஸ் கொஞ்சம் வேறு மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் பிரித்து போட பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். விச் நம்பர் should be added to 3, 11, 4 and 14 to make them proportion. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தோம்ல, அதே மாடல் சம் தான். ஓகே, இப்போ பார்ப்போம். 3, 11, 4, 14. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 8. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 10. இப்போ அங்கே வந்து 4 5 இருந்துச்சு, நம்மளால என்னது அடிச்சு கொடுக்க முடியல, டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டையுமே நான் 2 டேபிளாக அடிக்கணுமா, அடிச்சு என்ன வரும் 4 times, இங்கே 5 வரும். அவ்வளோதான், டேரெக்டாக நீ எடுத்து போடுறது தான். இந்த 5 ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த மொதல் நம்பராலே, இந்த 4 இதோட மாதிரி. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அப்போ என்னது 15 டிஃபரன்ஸ் ஆஃப் 16 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, ஆப்ஷன் 1. ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி. ஓகேவா, இப்போ இது எப்படி கரெக்டாக தெரியல அப்படின்னா அவ்வளோ டேரெக்டாக இப்போ 3 எல்லாத்துலேயும் 1 ஆட் பண்ணுங்க. 4, 12, 5, 15. ஓகே, இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்னது 4/12 ஈக்குவல் டு 5/15. இப்போ இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 1/3. இங்கே 1/3. பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் ப்ரொபோர்ஷன் ஈக்குவலாக இருக்கா, ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அதுதான் என்னது, இந்த எந்த நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோ ஈக்குவலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது 1 இந்த சம்முக்கு. ஓகே, a certain sum is to be divided between, அதாவது ஏபிசிக்கு 3 தான் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஏபிசிக்கு என்னது 2:5:7. ஆனால் மிஸ்டேக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5:2:7 பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, இந்த ரேஷியோவில் பிரிக்கணும், ஆனால் இந்த ரேஷியோவில் பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிக்கிறப்ப என்ன இது பி லூசர்ஸ் 150 rupees ஃபைன் த சம். அதாவது அந்த மாதிரி பிரிக்கிறப்ப என்னன்னா பிக்கு வந்து 150 ரூபா லாஸ் ஆயிருதான். ஓகேவா, இப்போ முதல்ல 5 பார்ட் இருந்தது, இப்போ என்ன இருக்குது பிக்கு 2 பார்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன இருக்குது 3 பார்ட் குறைஞ்சிருக்கு. அந்த 3 பார்ட் தான் என்னது 150. அந்த 3 பார்ட் லாஸ் தான் வந்து என்னது 150னா ஒரு பார்ட் எவ்வளோ அடிச்சு கொடுத்தா எவ்வளோ 50 வருமா. அப்போ ஃபைன் த சம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ வரும் 14 வருதா. அப்போ இதையும் மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ வரும் 14 தான். அப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா, அப்போ என்னது 14 into 50 ஈக்குவல் டு 700. ஆப்ஷன் ஏ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு மோஸ்ட்டாக இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் டேரெக்டாக ரேஷியோ எடுத்து போட்டாலே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வரக்கூடிய சம் தான். கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உங்களுக்கு சம்ஸாக போடுறப்ப ஒரே ஒரு 15 to 20 seconds சம்லாம் போடுறதுக்கு. ஓகே பாருங்கள்,
கம்பெனி மேனுஃபேக்சரிங் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். என்னது? கிளாஸு, பிளேட்டு, பவுல். 3 இது ப்ராடக்ட் இது பண்ணுறாங்களா? என்னென்னது? கிளாஸு, பிளேட்டு, பவுல். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பிளேட் இஸ் டபுள் த கிளாஸ். அவ்வளோ, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ பிளேட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த கிளாஸா? அப்போ பிளேட்டுக்கும் கிளாஸுக்கான ரேஷியோ என்னது? 2/1. எப்படி அப்படின்னா அந்த கிளாஸ் இங்கே ரேஷியோவில் பெருசா என்னது? 2/1. ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் கிளாஸ் இஸ் ட்வைஸ் த பவுல். அவ்வளோ, அதே தான். நம்பர் ஆஃப் கிளாஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த பவுலாம். அப்போ கிளாஸ் பை பவுல் என்னது? 2/1. அவ்வளோ, இதுதான் என்னது? டைரக்ட் ரேஷியோ. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இஃப் த டோட்டல் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர்? டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் யூனிட்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் கிளாஸ் இருக்கு, இங்கேயும் கிளாஸ் இருக்கா? இங்கேயும் கிளாஸ் இருக்கு, இங்கேயும் கிளாஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூணையுமே இணைக்கணும். பிளேட்டு, கிளாஸ், பவுல் இணைக்கணும்னா இந்த 2 இடத்துல கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை ஈக்குவல் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஒரே ரேஷியோவை எழுதிடலாம்ல. இப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? அந்த ரேஷியோவை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இங்கே 2 வரணுமா? அப்போ 2 வரணும்னா என்ன பண்ணும்? இங்கே × 2 போட்டுக்கலாமா? இந்த இடத்துல மட்டும் × 2 போட்டால் போதுமா? பத்தாது. எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அந்த ஃப்ராக்ஷனை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற எந்த விஷயமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே × 2 போட்டால் இங்கே × 2 போடணும் மேலே. ஏன் அப்படின்னா இப்போ இந்த 2 × 2 அடித்தா என்ன ஆகும்? 2:1 ரேஷியோ அதே தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கேயும் 2 இங்கேயும் 2 போட்டால் என்ன ஆயிரும்? அப்போ பிளேட்டுக்கும் கிளாஸுக்கான ரேஷியோ என்னது? 4/2ன்னு வந்துடும். இங்கே என்னது? 2/1 இருக்குது. இப்போ கிளாஸு ரேஷியோ ஈக்குவலாக இருக்கா? அப்போ பிளேட்டு, கிளாஸு, பவுல் ரேஷியோ என்னது? 4:2:1. டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்டாக எல்லாம் இப்படி எழுதி போடுவாங்க. ABCன்னு போட்டு இங்கே 2 இங்கே 2 அந்த மாதிரி மாற்றி போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ரேஷியோ என்ன செய்யணும்? ஈக்குவலாக இருக்கணும். இதில் கிளாஸ் இருக்குது, இதுலேயும் கிளாஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே கிளாஸ் சேம் கிளாஸாக இருந்துச்சுன்னா அதை இணைச்சிடலாம் ஒரே தான். அவ்வளோதான். இதுதான் டோட்டல். என்னது? பிளேட்டு, கிளாஸ், பவுல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இஃப் டோட்டல்? இது டோட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ்? இங்கே 7 பார்ட். 7 பார்ட்டு தான் 2 3 8 0னா கேட்குறது என்னது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிளேட்டுக்கும் பவுலுக்கும்? பிளேட்டுக்கும் பவுலுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 3 பார்ட். அப்போ 3 பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இது 7 டேபிள் அடிச்சு எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸு. இங்கே 2 போர்ஷன் என்ன? 4 0. அப்போ 340 × 3 எவ்வளோ? 340 × 3 எவ்வளோ? 0 2 1. அப்போ என்ன வரும்? 1020. 1020 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே. If the difference between the two numbers is 20% of their sum, what is the ratio of larger and smaller number? இது ஈஸி தான். லார்ஜர் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லார்ஜர் நம்பர் எக்ஸு, ஸ்மாலர் நம்பர் ஒய்ன்னு வச்சுட்டோம். என்ன சொல்கிறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 நம்பர்ஸ். அப்போ இந்த 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எப்படின்னா 20% ஆஃப் தேர் சம்மா. அப்போ 20% அப்படின்னா என்ன? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. 1/5 ஆஃப் தேர் சம்மா. இதை ஆட் பண்ணோம்னா ஓகேவா? இப்போ என்ன டேரெக்டாகவே கொடுக்கலாம். அப்போ x - y டிவைடட் பை x + y ஈக்குவல் டு 1/5. அவ்வளோ. இந்த 2 ரேஷியோ இருக்கா? இதை டேரெக்டாக போட்டாலே வந்துடும். நம்மளுக்கு என்ன வரும்? இது 2 ஆட் பண்ண என்ன வரும்? 2x ஈக்குவல் டு எவ்வளோ? இது 2 ஆட் பண்ணோம்னா x - y இதே ஆட் பண்ண என்ன வரும்? 2x வருமா? ஏன்னா y கேன்சல் ஆயிடும். 2x ஈக்குவல் டு இது 2 ஆட் பண்ண 6. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 3. x 3 அப்படின்னா y எவ்வளோ? 2. அவ்வளோ. ரேஷியோ என்ன ஆன்சர்னு? லார்ஜர் நம்பர் ரேஷியோ 3:2. அவ்வளோதான். இதை டேரெக்டாகவே போட்டுடலாம். இதில் உட்காந்து திருப்பி தனித்தனியாக எடுத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஒரே இதை எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். எடுத்து இதில் இன்னொரு விஷயம், ஒரு காம்பவுண்ட் டிவைடண்ட் ரூல் இருக்குது. அதையும் அப்ளை பண்ணி போடலாம். அதை நம்ம வேறு மெத்தட் வரப்போ பார்ப்போம். காம்பவுண்ட் டிவைடண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ a + b டிவைடட் பை a - b ஈக்குவல் டு c/dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா a/b ஈக்குவல் டு c + d/c - d அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோ. இதுதான் காம்பவுண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். இப்போ இதை பாருங்கள். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? x + y/x - y ஈக்குவல் டு 5/1 இருக்கா? அவ்வளோ. இதை வந்து டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இதே காம்பவுண்ட் டிவைடண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா x/y ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 6/4 வருமா? அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 3/2. இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். காம்பவுண்ட் டிவைடண்ட் ரூல்லையும். இது உங்களுக்கு பேசிக்காக தெரியாங்க. இந்த மாதிரி சொன்னேன்.
இது டேரெக்டாக இப்போ ஏன்னா a + b / a - b தானே, சேம் ஃபார்மேட்டில் தானே இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதிக்கணும். ஏன்னா c/dனா 5/1, அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 6/4, அப்போ அடிச்சு கொடுத்தா 3/2, டேரெக்டாக இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு சமுக்கு ஒரு மெத்தட் மட்டும் கிடையாது, மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எதை சூஸ் பண்ணி எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் PQ இஸ், ஓகே பியோடது கியூவோடது ரேஷியோ எவ்வளோ சொல்லிட்டாங்க, 1, 2. QR என்னது 3, 2. ஓகே, இதோட ரேஷியோ என்னது 3, 6, 4. இதுதான் என்னது டோட்டல் ரேஷியோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1/3 ஆஃப் பீஸ் இன்கம் இஸ் 4,400 லெஸ் தென் half ஆஃப் த பீஸ் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ 1/3 தான் இங்கே லெஸ்ஸு, அப்போ 1/3 இஸ் லெஸ் தேன் 1/3 ஆஃப் பீஸ் இன்கம் இஸ் 4,400 லெஸ் தேன் half ஆஃப் த அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ எது இதில் கிரேட்டரு, இதுதானே கிரேட்டரு. அப்போ எப்படி எழுதணும், 1/2 - 1/3 ஆஃப் P ஈக்குவல் டு 4400. இந்த ஈக்குவேஷன் புரியுதா, ஏன் வந்து 1/2 - 1/3 சொல்லுங்க, ஏன்னா 1/3 ஆஃப் த பீஸ் இன்கம் இஸ் லெஸ். அப்போ எது லெஸ் ஆனது தானே இந்த சைடு வரும், மொத்தம் அதிகமானதுலேருந்து தானே கம்மியானது மைனஸ் பண்ண முடியும். அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் தான் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா 4400. அவ்வளோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3 - 2 1/6P ஈக்குவல் டு எவ்வளோ 4400. அப்போ பியோட இது எவ்வளோ 4400 × 6. இதுதான் வந்து என்னது பியோட இன்கம். கியூவோட இன்கம் கேட்குறேன், அதாவது பியோட இன்கம் ரேஷியோ என்னது 3 பார்ட். இந்த 3 பார்ட் தான் 4400 × 6 அப்படின்னா 6 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ இதோட தான் டேரெக்டாக என்ன பண்ணுவோம், டேரெக்டாக × 2 போட்டால் 3 × 2 6 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லாட்டி அடிச்சு கொடுத்து போடுறேன் அப்படின்னா 2 டைம்ஸு, திருப்பி இங்கே போனால் என்ன 4400 × 12, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் 440 × 2. ஏன்னா இதுங்கிட்ட அடிச்சு போட்டால் இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஏன்னா இங்கே என்ன பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2, 4 இருக்கா, இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும், ஒருவேளை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0 இந்த 0 வந்துடும், இங்கே 8ன்னு வருமா. அப்போ இங்கே இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன, யூனிட் டிஜிட்டில் 8, ஆப்ஷன் பி. அப்படி தான் இப்போ மல்டிப்ளை பண்ணி போடுறப்பெல்லாம் மோஸ்ட்டாக என்னது யூனிட் டிஜிட்டை வச்சும் போடலாம். அப்போ இந்த சம்மை வந்து என்னது எக்ஸாமில் மோஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் தான். அப்போ எக்ஸாமில் இப்படி கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சு போட்டுடலாம் டேரெக்டாக. ஓகே, 2 numbers x and y are such that sum of 18% of x plus 8% of y equal to, இது வந்து இப்போ பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த பர்சன்டேஜ்லாம் மோஸ்ட்டாக தேவையில்லை, டேரெக்டாக நம்ம போடுறது தான். அப்போ என்னது 18% ஆஃப், ஏன் அப்படின்னா இது ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால பர்சன்டேஜ் போட தேவையில்ல, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். அப்போ 18x plus 8y ஈக்குவல் டு 1/3 ஆஃப் சம் ஆஃப் 22x plus 36y. அவ்வளோ இந்த 3 இங்கிட்ட போயிடுச்சு, என்ன வரும் 54x plus 24y ஈக்குவல் டு 22x plus 36y. இப்போ x எல்லாம் ஒரு சைடும் y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டால் என்ன வரும், பிரச்சனை எவ்வளோ வரும் 32x ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 12y. அப்போ x/y ஈக்குவல் டு 12/32. டேரெக்டாக நான் 4 டேபிள் அடிச்சு கொடுத்தா 3, 8. ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி, 3/3:8. இதுதான் என்னது இதுக்கான ஆன்சர். ரேஷியோ ஆஃப் x/y தான் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், மந்த்லி salary of Anil and Kumuth are in the ratio 19:17. If Anil and Kumuth get salary hike of 2,000 and 1,000 respectively, then the ratio of the salaries becomes 8:7. What is the present salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு ரேஷியோவில் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, அனிலும் குமுத்தும் என்ன எவ்வளோ 19:17 ரேஷியோவில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை சேலரி ஹைக் ஆச்சுன்னா இவருக்கு 2,000மும் இவங்களுக்கு 1,000மும் கூடுச்சு. அப்படி கூடின்னு இருக்கிற பட்சத்தில் ஆன்சர் என்ன ரேஷியோ 8:7 மாறிடுது. இது டேரெக்டாக இது வந்து எப்படி ஈக்குவேஷனில் போகணுன்னா, இப்போ 19:17 எவ்வளோ நமக்கு தெரியாது, அப்போ 19x 17x, ஏன்னா நமக்கு டோட்டல் தெரியாதுல எவ்வளோன்னு, அப்போ அதை போட்டுக்கணும். அப்போ அதுலேருந்து என்னது அனிலுக்கு 2,000, அனிலுக்கு 2,000 இருக்குது, அனிலா குமுத். இப்போ
இந்த அணில் வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபா வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி குமுத் அவரோட டோட்டல்லேருந்து 1000 ரூபா கூடுச்சு அப்படின்னா ரேஷியோ என்னவா இருக்கும் 8:7 மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான். இதை டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி வாட் இஸ் த ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் குமுத் கேட்டிருக்காங்களா? குமுத்தோட ப்ரெசன்ட் சேலரி என்னது? இதுதான் ஆக்சுவலாக இதுதான் குமுத்தோட அவங்களோட ப்ரெசன்ட் சேலரி. இதில் என்ன கேட்டிருக்காங்க? குமுத்தோட கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 17x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சி போடணும். ஓகே, இது போடாமல் எப்படி போடுறது அப்படின்னா வாட் இஸ் த ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் குமுத் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சேலரி ஆஃப் குமுத் வந்து என்னது 17 தானே ரேஷியோ. அப்போ கண்டிப்பாக என்னது 17ஓட மல்டிபிளில் தான் இருக்கும் ஆன்சர் கண்டிப்பாக. ஏன்னா 19:17ன்றது ஒரு ரேஷியோ வேல்யூ, ஏன்னா ஒரு டூப்ளிகேட் வேல்யூ. ஏன்னா இப்போ இங்கே இது என்ன வேணாலும் இருக்கலாம். 19:17 ரேஷியோ சொல்லிட்டாங்க. ஒருவேளை இது எப்படி இருக்கலாம் 38:34 இருக்கலாம், அதோட மல்டிபிள்ஸாகவே இருக்கலாம்ல. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கண்டிப்பாக இந்த 17ஓட மல்டிபிளில் தான் இருக்கும் குமுத்தோடது. அப்போ ஆப்ஷனில் 17ஓட மல்டிபிள் என்னது? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? சி 34,000. நீங்கள் இதை சால்வ் பண்ணி போட்டாலும் 34,000 தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ ஒரு வேல்யூ வரும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன 34,000 தான் வரும். அப்போ ரெண்டுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ. இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ப்ரெசன்ட் குமுதா ஓகே 17 ரேஷியோ. அப்போ 17ஓட மல்டிபிள் என்ன சி, அவ்வளோ அடுத்த சம் போயிடணும். அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 to 7 seconds தான் இருக்கும். அப்போ இதில் எவ்வளோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி போனால் ஒரு 30 to 45 seconds கிட்ட ஆகுமா? அப்போ எவ்வளோ நேரம் மிச்சப்படுத்தலாம்? 30 seconds கிட்ட மிச்சப்படுத்தலாம். மிச்சப்படுத்திட்டு நம்ம அதை வேறு சமுக்கு பெருசாக வர சமுக்கு போட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற சமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்கத இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 34,000. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கரெக்டாக தான் வருதா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இஃப் த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஏ அண்ட் பி இஸ் இப்போ வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னன்னா இன்கம் ஈக்வல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்றது தான் என்னது கான்செப்ட். அதாவது இன்கம்ன்றது என்னது நம்மளோட மொத்த வருமானம். ஒரு 10,000 ரூபா நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மாதம் 10,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோம். அதில் நான் 6,000 ரூபா செலவு பண்ணிடுறேன். ஓகேவா? 6,000 செலவு பண்ணிட்டேன்னா என்னோட சேவிங்ஸ் எவ்வளோ மீதி இருக்குது 4,000 ரூபா. அதுதான். அப்போ என்னோட செலவையும் என்னோட சேவிங்ஸையும் சேர்த்தா தான் என்னது டோட்டல் இன்கம். அதுதான் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்றது. மற்றது எல்லாத்தையுமே மாற்றி இப்போ சேவிங்ஸ் கேட்டாங்கன்னா என்னது இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணி போடலாம். அந்த மாதிரி மாற்றி போடுறது தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:5. நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்து தெரியாது. அப்போ என்னது 7x 5xன்னு வச்சுக்கலாமா? அப்போ வந்து ஏ வந்து பி சேவ் எவ்வளோ பண்ணுறாங்க 4,000 3,500 சேவ் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து என்னது இது வந்து என்னது இன்கம் ரேஷியோ. சேவிங்ஸ் எவ்வளோ? ஏவோட சேவிங்ஸ் 4,000, பியோடது 3,500. இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி இஸ் half தான் இங்கே 4 கிடையாது எதுவும் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அப்போ பி பை ஏ என்னது 1/2 ரேஷியோ. ஓகேவா? இது எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து என்னது சேவிங்ஸ். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்னது ஏவோடது 2 பியோடது 1. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல் இன்கம் தானே கேட்குறாங்க, டோட்டல் இன்கம் கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ என்னது இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணோன்னு வைங்க, அதுதான் நம்மளுக்கு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் இன்கம் எவ்வளோன்னு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் 7x 5xன்னு எடுத்திருக்கோம். அந்த ஒரிஜினல் இன்கம்லேருந்து நம்ம எவ்வளோ சேவிங்ஸாக ரூபாயாக இருக்குது, அந்த ரூபாயை மைனஸ் பண்ணோன்னு வைங்களேன் இந்த ரேஷியோவில் வந்துடுது. அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ 7x மைனஸ் 4,000 டிவைடட் பை 5x மைனஸ் 3,500. இதோட ரேஷியோ தான் என்னது 2/1. அவ்வளோ. இதை அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 7x மைனஸ் 4,000 ஈக்குவல் டு 10x மைனஸ் 7,000 இருக்குமா? ஓகே, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும்
வேல்யூஸ் மற்றதுக்கான இந்த வேல்யூஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் எவ்வளோ வரும்? த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு 3000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1000. ஓகேவா? ஃபைண்ட் த டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ? 7:5. அப்போ எவ்வளோ? 12x. அப்போ ஒரு எக்ஸ் 1000னா 12x எவ்வளோ? 12,000. அவ்வளோதான், டைரெக்டாக போடுறதா. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. நீங்களாக போட்டிங்கன்னா என்னது ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் ஒரு 25 to 30 செகண்ட்ஸில் போட்டுடலாம். அவ்வளோ ஈஸியான சம் தான். ஓகே, 7 years ago the ratio of ages of A and B is 4:5. 8 years hence the ratio of A and B will be 9:1. What is the sum of their present ages? Present age ஓட சம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 7 years ago அவங்களோட ரேஷியோ என்னது? 4:5. யாரோடது? ஏவோடது, பியோடது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறேன்? 8 year hence அவங்களோட ரேஷியோ என்னது? 9:10. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எகோ ஹென்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், இதுதான் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ எகோ அப்படின்னா என்னது? இங்கிட்டு இருக்கும், இங்கே எவ்வளோ வருஷம். ஹென்ஸ் அப்படின்னா இங்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அது இந்த ஆட் பண்ணாது இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் மொத்தம். இந்த நடுவில் இருக்கிறதுக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்றது. இப்போ இதுக்கான ரேஷியோ எவ்வளோ? இப்போ 4லேருந்து 9 ஆயிருக்கு, இங்கே 5லேருந்து 10 ஆயிருக்கு. இதோட ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இங்கே 5 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 5 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனது ஈக்குவலாக இருக்கனால இந்த டோட்டல் வேல்யூவை இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 5 பார்ட் தான் வந்து என்னது? இது ரெண்டே ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ 7 + 8 எவ்வளோ? 15. இந்த 5 பார்ட் 15 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? 3. ஏன்னா அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 3 தான் வரும். வாட் இஸ் த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் தானே கேட்குறாங்க. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 7 years ago ரேஷியோவில் போட்டாலும் சரி, 8 years ஹென்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுறேன். எகோனா என்னது? முன்னாடி, ஹென்ஸ்னா அப்புறம். ஓ சரி, ஃபஸ்ட் நம்ம ரெண்டையுமே நான் எப்படின்னு சொல்லுறேன். ஃபஸ்ட்டு வந்து எகோ எடுத்துக்கோம். 3 தானே. அப்போ 7 years எகோனா உங்களோட ரேஷியோ என்னது? இங்கே வந்து 4:5 இருக்கா? அப்போ 12, இங்கே என்ன இருக்கும்? 15. இது எப்போ அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னு என்னது? ரெண்டுலேயுமே 7 ஆட் பண்ணுவோமா? அப்போ 7 ஆட் பண்ண என்ன வரும்? 1922. இதுதானே. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 40. சம்மு தானே கேட்டிருக்காங்க. சம் எவ்வளவு? 41. ஆன்சரு 41. சரி ஓகே, இது வந்து நம்ம எகோல் எடுத்து போட்டாச்சு. சரி ஹென்ஸில் எடுத்து போட்டு பார்ப்போமா? சரி ஓகே, இப்போ வந்து 1 part 3 அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹென்ஸ் அப்படின்றது 9:10. சரி, இப்போ 9 part அப்படின்னா எவ்வளோ? 27. 10 அப்படின்னா 30. ஓகேவா? 8 year hence அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசு. அப்போ ப்ரெசன்டேஜ் அப்படின்னா என்னது? 8 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இங்கே என்ன வரும்? 19. இங்கே 8 வருஷத்துக்கு முன்னாடினா 22. அவ்வளோதான். ஆட் பண்ண என்ன வரும்? 41. ஸோ ரெண்டுக்குமே என்னது? சேம் ஆன்சர் தான் வரும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தான். கொஸ்டின் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. 70 males and 100 females are working in a firm. அதாவது ஒரு கம்பெனியில் 70 ஆண்களும் 100 பெண்களும் ஒர்க் பண்ணுறாங்க. டியூரிங் 1 mass ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ். அதாவது நிறையா பேரை வந்து என்ன பண்ணுறாங்க? புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ரெக்ரூட்டட். அதாவது மேலில் எவ்வளோ பேர் 5 பேர் எடுத்தாங்கன்னா ஃபீமேல்லேயும் 5 பேர் எடுக்கிறாங்க. மேலில் 10 எடுத்தாங்கன்னா ஃபீமேல்லையும் 10 எடுக்கிறாங்களாம். அப்படி எடுத்தால் அந்த ரேஷியோ எப்படி மாறிடுது? 3:4 மாறிடுதான். அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இந்த ஃபர்ம் ஆஃப்டர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எடுத்த பிறகு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 70 மேல்ஸ் 70 மேல்ஸ் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ அதே தான் என்னது 100 ஃபீமேல்ஸ் இருக்கப்ப அதுலேயே ஈக்குவல் மென். இது வந்து என்னது? மென்னு, இது ஃபீமேல். மேல் ஃபீமேல். மேலில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதே தான் ஃபீமேலே எடுக்கிறாங்க. அதுதான் என்னது? எக்ஸு. அப்படி எடுத்த ரேஷியோ என்ன மாறுது? 3/4 மாறிடுதான். ஓகேவா? மேலே அப்போ கிராஸ் மல்டிப்ளை இப்போ என்னென்ன வரும்? 280 + 4x = 300 + 3x. அவ்வளோ எக்ஸெல்லாம் ஒரு சைடும் இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனால் என்ன வரும்? x = 20. ஓகேவா? x 20 போட்டோம்னா இப்போ
இப்போ எக்ஸோட வேல்யூ 20 தெரிஞ்சு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் ஃபர்ம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ 20னா, இப்போ மேல் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, மேல் ஈக்குவல் டு 90, அப்போ ஃபீமேலு 120, ரெண்டையும் ஆட் பண்ண என்னது 210. அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு 210. அவ்வளோ. இதான் இப்படி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோமா, ரேஷியோ வச்சு டேரெக்டாக போடலாம் அப்படின்றது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் தட் ஃபர்ஸ்ட் என்ன, நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் த ஃபர்ம் ஆஃப்டர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ண பிறகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென்னும் உமன் ஆட் ஆன பிறகு அதோட ரேஷியோ என்னது 3:4. அப்போ இது மென்னு வந்து 3யும் உமன் வந்து 4ம் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். டோட்டல் எவ்வளோ ரேஷியோ 7 பார்ட்டா. அப்போ 7 பார்ட்டோட மல்டிபிள் இங்கே என்ன இருக்குது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி. இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். இந்த சம் எதுக்கு, இந்த ஸ்டெப்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை அப்படி தெரியலை அப்படின்னு பேசிக்லேருந்து தான் போடணும்னா இப்படி போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தோன்னே போடுறது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இந்த ஃபர்ம் ஆஃப்டர் ரெக்ரூட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேர் ஈக்குவல் ஆட் ஆன பிறகு ரேஷியோ மாறிடுச்சா. அப்போ டோட்டல் எவ்வளோ 7 பார்ட். 7 பார்ட்டோட ஆப்ஷனு ஒரே ஆப்ஷன் தான், என்னது 210 தான் 7ஆல் மல்டிபிள் ஆகும், வேறு எதுவும் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் போட்டால் என்னது ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய சம் தான். பிட்வீன் 2 கான்ஸ்டன்ட் மை இன்கம் இந்த ரேஷியோ. இன்கம் எவ்வளோவா, இன்கம் ரேஷியோ 2:5. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு சம்மும் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட முடியுதான்னு பாருங்கள். நம்மளால் இந்த சம் அப்ரோச் பண்ண முடியுதா, இல்லை இதை விட பெட்டர் மெத்தட் எதுவும் இருக்கா, நீங்கள் போடுறதுனால போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற மெத்தடை விட வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெத்தட்னான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் அந்த சம்ஸ் போட முடியுதான்னு பாருங்கள். போட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, இன்கம் ரேஷியோ 2:5. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ 4:7. ஓகே, இஃப் த இன்கம் ஆஃப் த செகண்ட் இயர் இஸ், இப்போ இது என்னது, இது ஃபர்ஸ்ட் இயரு, இது செகண்ட் இயரா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் மை இன்கம் இந்த செகண்ட் இயர் இஸ் 75,000. அப்போ இன்கம் இந்த செகண்ட் இயர் என்னது 75,000 சொல்கிறாங்க. அப்போ 5 பார்ட்டு தான் என்னது 75,000. அந்த கேனா என்னது 1000 தானே, நம்ம கே 1000க்கு கே தானே போடுவோம். அப்போ 75K அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோ, 5 பார்ட் 75K அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோ 15Kவா, 15,000. அப்போ 2 பார்ட் எவ்வளோ 30,000. அவ்வளோ டேரெக்டாக போடுறது தான். அப்போ 3 பார்ட் எவ்வளோ 30,000. 2 பார்ட் எவ்வளோ 30,000. ஓகே, இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக போட போகிறோம், அவ்வளோதான். அண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து 20,000. ஓகேவா, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 4 பார்ட் ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ இந்த 4 பார்ட்டு தான் என்னது 20K. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ டிவைடட் பை 4 பார்ட்டாக என்னது 5K வரும். ஒரு பார்ட் 5Kனா 7 பார்ட் எவ்வளோ 35K. அவ்வளோதான். ஃபைன் த டோட்டல் சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளோ, இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணால் என்ன நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடச்சிருமா. அப்போ 30,000லேருந்து 20,000 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 10K ப்ளஸ் 75,000லேருந்து 35,000 மைனஸ் பண்ணால் 40K. அப்போ டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ 50K. 50Kனா என்னது 50,000. அப்போ என்னது அவ்வளோதான், டேரெக்டாகவே போட்டாச்சு. 10K ப்ளஸ் 40K ஈக்குவல் டு 50,000. இதுதான் என்னது டோட்டல் சேவிங்ஸ் இன் 2 years டுகெதர் அப்படின்றது. டேரெக்டாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த இன்கம் ஆஃப் A is 2/3 of B's income and the expenditure of A is 3/4 of B's expenditure. இது லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் குழப்பறமாக இருக்கும். கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே இதில் போட்டுடலாம். இப்போ இன்கம் ஆஃப் A ஈக்குவல் டு 2/3 ஆஃப் பியா. ஓகே, அப்போ இன்கம் எவ்வளோ A Bன்னு வச்சுக்குவோம். அப்போ இன்கம் எவ்வளோ ரேஷியோ 2/3. ஏன்னா இந்த B இங்கே வந்துருச்சுன்னா A/B ஈக்குவல் டு 2/3 தானே. இதுதான் வந்து என்னது இன்கம் ரேஷியோ. ஓகேவா, இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல. அடுத்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர் 1/3 ஆஃப் அது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A இஸ் 3/4 ஆஃப் B's எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம், A ஈக்குவல் டு 3/4 ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ A/B ஈக்குவல் டு 3/4. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 3/4.
ஓகே, இதுதான் வந்து என்னது ஒரு ஆஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இஃப் 1/3 ஆஃப் த இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து 1/3 ஆஃப் பியோட என்னது இன்கம், இது எதுக்கு, அதாவது 1/3 ஆஃப் பியோட இன்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கான், ஏவோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக இருக்கான். அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன். அப்போ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பியோட இன்கம்க்கான ரேஷியோ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏவோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பியோட இன்கம்க்கும் ரேஷியோ எவ்வளோ, 1/3. அப்போ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட இன்கமும் என்ன ரேஷியோவில் இருக்கணும்னா 1/3ன்ற ரேஷியோவில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வாங்க, இங்கே இருக்க கொடுத்துருக்க டேட்டா வாங்க பாருங்கள். இப்போ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட இன்கம் என்னது 1:3 ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் எது, இது ஏ, ஏவோட இன்கம் இது, எக்ஸ்பெண்டிச்சர் என்னது இது 3, இதுவும் பியோட இன்கம் என்னது இது, இது ரெண்டும் எப்படி இருக்கணுமா 1:3 ரேஷியோவில் இருக்கணுமா. அதாவது இதோட இது 1ஆகவும் இது 3ஆகவும் இருக்கணுமா. அதுதான் வந்து என்னது ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது, இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 1:1 ரேஷியோவில் இருக்கா. இப்போ இதையும் கேன்சல் பண்ண என்ன ஆகும், 1:1ன்னு வரும். அப்போ 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 1:1ல் வேணாம், 1:3ல் வேணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், பியோட இன்கம் வந்து நம்மளுக்கு 3 ரேஷியோ இருக்கணும். இப்போ ஆல்ரெடி இது 1 இருக்குது, அப்போ பியோட இது 3 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது மொத்தத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. பண்ண என்ன வரும், இங்கே 6, இங்கே 9. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இன்கம் வந்து ரேஷியோ எப்படி மாறிச்சு, 6:9 மாறிச்சா. இப்போ பாருங்க இந்த ரேஷியோவில் இருக்கான்னு, ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட இன்கமும் 1:3ல இருக்கணுமா. இப்போ பாருங்க ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இப்போ 9, சாரி ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 3. சரி, இப்போ பாருங்க ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட இன்கமும் என்ன ரேஷியோவில் இருக்கணும், 1:3 ரேஷியோவில் இருக்கணும். இப்போ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இது ஏ, இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பியோட இன்கம், இது ஏ, பி இன்கம் எவ்வளோ 9 என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:3 ரேஷியோவில் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் இந்த சின்ன கான்செப்ட் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், டைரெக்டாக போடுறது தான். ஃபைண்ட் த சேவிங்ஸ் ஆஃப் த கேட்குறாங்க. அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சேவிங்ஸு. 6 - 3 3, 9 - 4 5. அப்போ ஆன்சர் 3:5. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ரேஷியோவை மட்டும் கரெக்டாக பிரித்து போட தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த சம் என்னது ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். பார்க்குற கொஞ்சம் பெருசாக கஷ்டமாக புரியாத மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ என்ன கான்செப்ட், நம்மளுக்கு இந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்போ ஏவோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட இன்கமும் 1:3 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:1 இருக்குது. இந்த இன்கம் 3 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த மொத்த டைமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6, இங்கே 9. அப்போ அவ்வளோதான், இன்கம்க்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா போதும். ஓகே, இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியும். இப்போ இந்த சம் த்ரீஸு பேரட்ஸ் அண்ட் பீஜியன்ஸ் அந்த ரேஷியோ. அப்போ பேரட்ஸ் பீஜியன், பேரட்டுன்னு வச்சு ஃபுல்லாக எழுதிக்குவோம். பேரட் பீஜியன் என்ன ரேஷியோவில் இருக்குது, 7 9ல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ மொத்தம் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், 7x 9x எழுதிக்கிறோம். ஆஃப்டர் 1 மணி நேரம் கழிச்சு 8 பேரட் பறந்து போயிருச்சான். ஓகேவா? அப்போ 8 பேரட் பறந்து போயிருச்சு, 9 பீஜியனும் 10 ஸ்பேரும் வந்து உட்காருதான். அப்படி உட்காரனால பேரட்டுக்கும் பீஜியனுக்கான ரேஷியோ என்னது 1:4 மாறிதான். டைரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். அப்போ 7x / 9x. இது என்னது, இது பேரட்டு, இது பீஜியன். அப்போ 7x ஃபஸ்ட் என்ன ஆகுது, 8 பேரட் பறந்து போயிருதா, அவ்வளோதான். 8 - 8 6 பீஜியன் வந்து உட்காருது. அப்போ என்னது, பீஜியனில் 6 உட்காருது. அப்படி உட்காருறதுனால ரேஷியோ என்ன ஆகுது, 1:4 மாறுது. அப்போ இதில் நடுவில் இந்த 10 ஸ்பேரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, வந்து உட்காருன்னு சொல்லியிருக்காங்களே, அது எங்கே போடுறதுன்னா அது அப்படியே இருக்கட்டும். 10 ஸ்பேரோ வந்து உட்காந்துருக்கு. அப்போ ஸ்பேரோட கவுண்ட் எத்தனை, 10 இருக்கட்டும், அது வாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பேரட்டுக்கும் பீஜியனுக்கான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம டேரெக்டாக
ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், வழக்கம்போல கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 28x மைனஸ் 32 ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 6. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 19x ஈக்குவல் டு 38. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2வா? அப்போ பேரட்டோட ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க? பேரட்டோடதும் ஸ்பேரோடதும் கேட்டிருக்காங்க. பேரட்டோட ரேஷியோ எவ்வளோ? 7x. அப்போ எவ்வளோ? பேரட்டுக்கும் ஸ்பேரோவுக்கும் பேரட் எவ்வளோ? 14. ஏன் அப்படின்னா 2னா 7x என்னது? 14. ஸ்பேரோ நம்மளுக்கு 10 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 7:5 வருமா? 2 டேபிள்ஸ் அடிச்சா 7:5 வரும். நவ் ஓகே ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7x 9xன்னு கொடுத்துருக்கோம். நம்ம பேரட்டோட ரேஷியோ என்னது? 7x எடுத்துட்டோம். இது வந்து என்னது? மொத்த பேரட்டுக்கான ரேஷியோ. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பேரட் அண்ட் ஸ்பேரோஸ் தட் நவ் ஆன் த ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 7x தான் 8 பறந்து போயிடுச்சு இல்லை? அப்போ இப்போ இருக்க ரேஷியோ என்ன இருக்கும்? இந்த 14ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 8. 14ல் 8 போயிடுச்சுன்னா 14ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 6. ஸ்பேரோ எத்தனை? 10. அப்போ பேரட்டுக்கும் ஸ்பேரட்டுக்கும் ரேஷியோ என்னது? 6:10. அப்போ அடிச்சு கொடுத்தா 3:5. ஆப்ஷன் சி. இதுதான் இதுக்கான ஆன்சர். 3:5. இந்த ஸ்டெப் மட்டும் புரிஞ்சிச்சுல என்னென்னு? அதாவது பேரட்டோட ரேஷியோ 7, பிஜிஎன் ரேஷியோ 9, 7x 9x. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பேரட் அண்ட் ஸ்பேரோ நவ்? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட 7xல இருந்தால் 8 பறந்து போயிடுச்சுல? அப்போ மொத்தம் 14ல் 8 பறந்து போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அப்போ பேரட்டோட ரேஷியோ 6, ஸ்பேரோ மொத்தம் எத்தனை இருக்குது? 10. அவ்வளோதான், டேரெக்டாக போட்டுறதா. ரேஷியோ எடுத்தா 3:5. ஓகே, இது டேரெக்டாக நம்ம ரேஷியோவில் போடுறது தான். 25% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 3 times த 50% ஆஃப் செகண்ட் நம்பர். டேரெக்டாக இப்போ 25% என்னது? 1/4. ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் ஒய் எது வேணாலும் எடுத்துக்கோம். ஈக்குவல் டு 3 times 3 into 50% 1/2 ஆஃப் செகண்ட் நம்பர் ஒய். அவ்வளோதான், டேரெக்டாக எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என்னது? இதே 2 into அடிச்சு கொடுத்தா 2 வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை 6/1. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. 6 ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ரேஷியோ என்னது? 6:1. தெரியுமா? மல்டிப்ளை பண்ண இது அடிச்சுட்டு இந்த 2 and 3 மல்டிப்ளை என்னது? 6 வரும். ஒய் கீழே வந்துடும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட்? இதில் எது அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இது டேரெக்டாக 5/7, 2/3, 3/4, 3/5. இதில் எது அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வேல்யூ அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை டேரெக்டாக சும்மா நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலே பாயிண்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா மோஸ்ட்டாக பர்சன்டேஜ் எடுக்க பாருங்கள். இப்போ 1/7 அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ தெரியும். எவ்வளோ? 14.28 அப்படின்னு தெரியும். அப்போ 14.28 into 5 times எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு தெரியும். 1/3னா 33.33 அப்படின்னு தெரியும். அப்போ 2 timesனா 66.66. அப்போ 1/4னா 25%. 25% into 3 times எவ்வளோ? 75%. இங்கே 3/5. 3/5னா என்னது? 1/5னா 20%, 3/5னா 60%. அப்போ இருக்கிறது எது அதிகமான பர்சன்டேஜ்? இதுதான். எவ்வளோ? 75%. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா அப்படின்னா புரியலன்னா சொல்கிறேன். இப்போ 1/7னா என்ன பர்சன்டேஜ் வேல்யூ? 14.28%. 1/3 அப்படின்னா 33.33%. 1/4 அப்படின்னா 25%. 1/5 அப்படின்னா 20%. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடி என்ன சொன்னேன்? ஃப்ராக்ஷன் வேல்யூ படிச்சுட்டிங்கன்னா இந்த இது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இதில் இப்போ இது வந்து 66% இருக்கும், இது வராது. இங்கே என்னது? 5 times 3 times 60% கிடையாது. அப்போ இது இன்ட்டு 5 times போட்டால் என்னது? 70 பாயிண்டில் தான் வரும். அப்போ என்னது? இதுவும் கிடையாது. இது ஆன்சர் என்னது? 25%. 25% into 3 எவ்வளோ? 75%. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி நான் நார்மலாக டிவைட் பண்ணியே போட்டுக்கிறேன் அப்படின்னா என்னது? 7/5 போட்டிங்கன்னா என்னது? 0 வரும். 7 times 49, 1 அந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றுக்காக டிவைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் நார்மல் ரேஷியோ தான். இப்போ என்னது?
ரெட்டு க்ரீனு பிங்க் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டோக்கன் kept in the bag. இப்போ ரெட்டுக்கும் க்ரீனுக்கான ரேஷியோ எவ்வளோ? க்ரீனு ரேஷியோ எவ்வளோ? 5:11. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பிங்க்குக்கும் ரெட்டுக்கான ரேஷியோ என்னது? 7:15. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்கள், ரெட்டு இங்கேயும் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெட்டை சென்டராக போட்டுட்டு இங்கிட்டு பி ஜி மாற்றி போடலாம். ஆனால் அப்படி போடுறதுக்கு பதிலாக நமக்கு என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் சொன்னேன்ல, ஆரோட ரேஷியோ 2 சைடு இருக்குன்னா அப்போ என்னது? ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா என்னது? 3 இணைச்சிடலாமா? அப்போ இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இங்கே 15 வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மொத்தத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடுமா? அப்போ என்னது? 15 இங்கே 33. அவ்வளோ. இந்த போட்டிங்கன்னா என்னது? பி ரெட்டு பிங்க்கு க்ரீன் 3க்குமே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ரேஷியோ என்ன கேட்குறாங்க? க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் தானே கேட்டிருக்காங்க. க்ரீனோடது என்னது? 33, பிங்கோடது 7. அப்போ ஆப்ஷன் சி 33:7. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? 6 இங்கே போட்டுட்டு பிங்க் ஒரு சைடு போட்டு க்ரீனு, இந்த ரேஷியோ என்னது? பிங்க்குக்கு பிங்க் 7, ஆர் 15, அப்போ ஆர் 5, க்ரீனு எவ்வளோ 5, இந்த மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இப்படி போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன கான்செப்ட் என்னது? இங்கேயே ரேஷியோவும் இது ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம 3ஐயும் ஒரே ரேஷியோ எழுதிடலாம். அதுக்கு தான் இங்கே இந்த ஆரும் இந்த ஆரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இங்கே 15 ஆகணும், என்ன பண்ணணும்? இந்த மொத்த ரேஷியோவே இன்டூ 3 பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காயின் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். எவ்வளோ ருபீஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு 2 rupees, 5 rupees, 10 rupees காயின்ஸ் இந்த ரேஷியோ. அப்போ காயின்ஸாக என்ன எவ்வளோ இருக்குது? 5 பார்ட்டு, 7 பார்ட்டு, 8 பார்ட்டு. ஓகேவா? அமௌண்ட் இது. இப்போ இது காயின்ஸு, இது ருபீஸு. ஓகேவா? இந்த காயின்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அதனால 5x, 7x, 8x. அப்போ இது மொத்தமாக ருபீஸாக இருக்கப்போ என்ன சொல்லலாம்? 5x காயின் வந்து 2 ரூபா காயின் 5 இருக்குது அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 10x இருக்குன்னு அர்த்தம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ருபீஸாக வந்துருமா? இது ருபீஸ் இன்ட்டு காயின்ஸ் எவ்வளோ? 5 ரூபா காயின் வந்து 5 ரூபா, 2 ரூபா காயின் வந்து 5 இருக்குது. அப்போ எவ்வளோ? 10x. அதே மாதிரி 5 ரூபா காயின் 7 இருக்குது அப்படின்னா என்னது? 35x. அதே மாதிரி 10 ரூபா காயின் 8 இருக்குது அப்படின்னா 80x. இது 3ஐயும் கூட்டினா தான் எவ்வளோவா? 1250. அப்போ இது 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 90. 125x. 125x ஈக்குவல் டு 1250. அவ்வளோ. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எக்ஸோட வேல்யூ என்னது? 10. டைரெக்டாக அடிச்சு கொடுத்துலாம். ஃபைன் த 5 rupees காயின்ஸ் தானே கேட்குறாங்க. 5 rupees காயின்ஸ் என்னது? இங்கே 7x. அப்போ ஆப்ஷன் என்னது? 7x என்னது? 70. ஆப்ஷன் சி 70 தான் இதுக்கான ஆன்சர். எப்பயுமே ருபீஸாக மாற்றி போட்டிங்கன்னா என்னது? அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது? லாஸ்ட் கொஸ்டின். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இன்கம் ஆஃப் ஏ இஸ் 15% மோர் தென் பி. ஓகே, இப்போ 15% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 3/20. இப்போ 15% மோர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா எப்பயுமே இந்த பேஸ் வேல்யூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 20 அப்படின்னா பேஸ் வேல்யூ 20ன்னு வச்சுக்குவோம். இந்த இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்றது எதை பொறுத்துனா மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ 15% இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த 20லேருந்து இந்த 3 வேல்யூ கூடுதான். அப்போ என்னது? இன்க்ரீஸ் அப்படின்னா 23. ஒருவேளை 15% டிக்ரீஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே தான். 20ன்றது பேஸ் வேல்யூ, அதுலேருந்து 3 என்னது? குறையும். அப்போ என்னது? 17. அவ்வளோதான். இதுதான் வந்து சின்ன பேசிக் கான்செப்ட். இதை வச்சே போட்டுடலாம். என்னது? ஏ பி சியா. இன்கம் ஆஃப் ஏ இஸ் 15% மோர். அப்போ யார் இங்கே மோரா இருக்கா? ஏ தான் மோரா இருக்காங்க. அப்போ மோர்னா என்னது? அப்போ பேஸ் வேல்யூ எங்கே இருக்கும்? பேஸ் பியில் இருக்கும். 15% மோர்னா இந்த 20லேருந்து 3 பார்ட்டு கூடுது. அப்படின்னா என்னது? ஏவோட ரேஷியோ 23. அதே மாதிரி இன்கம் ஆஃப் பி இஸ் 20% லெஸ் தென் சியா. 20% அப்படின்னா என்னது? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. அப்போ நான் என்ன சொன்னேன்? பேஸ் வேல்யூ என்னது? 5. எப்பயுமே பேஸ் வேல்யூ 5. இங்கே இந்த 20%க்கு லெஸ் தென் சியா. அப்போ லெஸ் அப்படின்னா என்னது? ஒரு பார்ட்டு குறைஞ்சு 4 ஆகுதான். ஓகேவா? இப்போ யார் இன்கம் ஆஃப் பி இஸ் தானே 20% லெஸ்ஸு. அப்போ எங்கே லெஸ் வேல்யூ போடணும்? பிக்கு தான் போடணும். பியோடனா பி 4, சி எவ்வளோ? 5. அவ்வளோ. இது 3க்கான ரேஷியோ கேட்குறாங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் பி 20 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணணும்? இன்டூ 5 டைம்ஸ் போட்டால் இது ஈக்குவல் ஆயிருமா? அப்போ 20, 25 ஆயிருமா? அவ்வளோ. டேரெக்டாக ஏவோடது என்னது? 23. அப்போ இதுதான் இதுக்கு 3க்கான ரேஷியோ. அப்போ ஆன்சர் என்னது? 23, 20, 25.
ஆப்ஷன் ஏ 23 20 25 ரேஷியோ ஈக்குவல் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதுதான் வந்து மொத்தம் எதான சம் 25 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த செஷன் கொண்டு போகலாமா, எப்படி ஒவ்வொரு ரேஷியோவில் இப்போ 25 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோமா, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு போகலாம். அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ.